வீணாகும் பொருட்களை உருமாற்றி கலைப்பொருட்களாக மாற்றி மணப்பாறை அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளனர். மாணவர்களின் கைவண்ணம் குறித்த சிறப்பு தொகுப்பை பார்ப்போம். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்ற தன்னம்பிக்கை மிகுந்த வாசகத்திற்கு சிறந்த உதாரணம் மணப்பாறையை அடுத்த மலையடிப்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளி மாணவர்கள்தான். வீணாகும் கழிவுகளில் இருந்து கலைப்பொருட்களை இந்த மாணவர்கள் உருவாக்கி வருகிறார்கள். சாப்பீஸில் சங்கிலி, தலைவர்களின் உருவங்கள், கோபுரங்கள் போன்றவைகளை வடிவமைத்து அசத்துகின்றனர். சாப்பீஸ்லேயே நல்லா பெரிய செயினாக செய்வேன், அதை ஃபுல்லாக உடைக்காம நல்லா பண்ணுவேன். அது மாதிரி சோப்பில் ஒரு மனுஷன் உருவம் செய்வேன். சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் கலந்துக்கிட்டு சொட்னி பாசம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். சொட்னி பாசம் எப்படின்னா, தண்ணி இப்போ வயலில் தேவையான தண்ணி வந்தோடனே தண்ணி தானாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ தண்ணி தேவையில்லைன்னா அப்படியே ஆஃப் ஆகிடும். அதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். காகித பூவாகும் பிளாஸ்டிக் பை, தண்ணீர் ஜாடியாகும் சுரைக்காய் கூடு, கொட்டாங்குச்சியில் பேனா பென்சில் வைக்கும் ஸ்டாண்ட் என பல பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன. அத்துடன் களிமண்ணில் குதிரை, யானை உள்ளிட்ட பல்வேறு உருவங்களை குறைந்த நேரத்தில் வேகமாக செய்யும் மாணவர்களின் திறன் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. காசு போட்டு வாங்காமல் பள்ளி வளாகத்தில் இருக்க வதியை எடுத்து நாங்கள் சிலை செய்கிறோம். நாங்கள் களிமண்ணில் நிறையா சிலை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் எந்த வடிவத்தை எந்த சிலை கொடுத்தாலும் நான் செஞ்சிருவேன். எல்லாம் சேர்ந்து செய்வோம். நானும் செய்வேன் தனியாக. சுற்றுச்சூழலை பாதிக்கும் கழிவுப் பொருட்களை உருமாற்றம் செய்து வீட்டை அலங்கரிக்கும் கலை பொருட்களாக மாற்றிய அரசு நடுநிலைப் பள்ளி மாணவர்களின் சாதனை ஆசிரியர்களை மட்டுமல்ல அனைவரையும் பிரமிப்பில் ஆழ்த்தியுள்ளது.